பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நமது இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜக தலைமையிலான அரசு முதல் முறையாக மாணவர்களுடைய மத்தியில் மாணவர்களுடைய போராட்டத்திற்கு அடிபணிந்த ஒரு முக்கியமான தருணம் நிகழ்ந்தேறியிருக்கு. குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. பட் இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இதில் ஒரு சில அரசியல் இருக்குது. அவர் ஏன் ராஜினாமா பண்ணார் அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்குது. இதன் பின்னணியிலும் சில அரசியல் விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சுருக்கமாக பார்ப்போம். அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு அவர் பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படிங்கிறது போராடக்கூடிய மாணவர்களுடைய முதன்மையான கோரிக்கை. அந்த கோரிக்கை இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. பாஜக அரசு அடிபணிந்திருக்கு. எஸ், ஒரு உண்மை தான், அது மறுக்க முடியாத உண்மை. குறிப்பாக சிஜேபி, அதாவது மத்திய பாஜக அரசை மோடி தலைமையான அந்த அரசை முதல் முறையாக அடிப்பணியை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்பு தான், கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்பு தான் தோன்றிய ஒரு கட்சி சிஜேபின்ற ஒரு கட்சி. அந்த கட்சியை சேர்ந்த மாணவர்கள், அதை சேர்ந்த இளைஞர்கள் எடுத்த வலிமையான ஒரு முன்னெடுப்பான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துக்கு மத்திய அரசு படிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு குட் நியூஸ் தான். அது நம்ம வந்து அதை கவனிக்கத்தக்க செய்தி தான். பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த போராட்டக்காரர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டாரு, ரிசைன் பண்ணிட்டார், பதவி ராஜினாமா பண்ணிட்டார். ஆனால் ஏன் ராஜினாமா பண்ண அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த காரணம் அந்த போராட்டக்காரர்களுடைய போராட்டத்தையே கொச்சப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தன்னுடைய ரெசிக்னேஷன், நான் வந்து என்னோட பதவி வந்து ராஜினாமா செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய ட்விட்டரில், தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார். துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய ராஜினாமாவை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் அது யாராலையும் படித்து புரிஞ்சிக்க முடியாது, ஒட்டுமொத்த இந்தியர்களாலையும் படித்து புரிஞ்சிக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஏன்னா அது வந்து ஹிந்தியில் போட்டிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் இங்கிலீஷில் போட்டிருக்கலாம், பொது மொழியான இங்கிலீஷில் போட்டிருக்கலாம், இங்கிலீஷில் போடல, ஹிந்தியில் போட்டார் அப்படிங்கிறது ஒரு 2 பக்க செய்தியாக போட்டிருந்தார். அதில் கவனிக்கத்தக்க விஷயம் நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணி நம்ம அங்கே அதை என்ன விஷயம் சொல்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிடுறேன். என்ன சொல்கிறா, இதுதான் முக்கியமான விஷயம். அந்த சாராம்சத்தில் 2 பக்கம் போட்டிருக்காரு. அந்த 2 பக்கத்தில் இதுதான் முக்கியமான மைய சாராம்சம். அதாவது நாட்டில் வந்து இளைஞர்கள் குழப்பம் அப்படிங்கிற ஒரு தீய சக்தியில் போய் சிக்கக்கூடாது, அந்த மாதிரியான போக்கில் தான் அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. குறிப்பிட்டுட்டு ஜந்தர் மந்தரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையை தேச விரோத சக்திகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அதே போல் வந்து நாட்டினுடைய ஒற்றுமை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. குறிப்பிட்டுட்டு இந்த பிள்ளைகள், இந்த போராடக்கூடிய இந்த பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து கல்வி கற்றுக்கிட்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டு முன்னேறணும், வேலைவாய்ப்பு அப்படின்னு முன்னேறணும். மாறாக அப்படி இல்லாமல் போராட்டம் அப்படிங்கலாம் செஞ்சு தேவையில்லாமல் சட்ட சிக்கல்களை சிக்கி தங்களுடைய எதிர்காலத்தை வந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயத்தை நான் கருத்தில் கொண்டு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னோட ராஜினாமா கடிதத்தை நான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கார். விஷயத்தை கவனிச்சிங்களே, அதை நான் அந்த பதிவு எங்கே போகிறேன், ஹிந்தி தெரிஞ்ச அதை படிங்க, மொழிபெயர்த்தும் படிங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த இடத்துலையும் இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, அது என் கல்வித்துறையில் நான் இருக்க அந்த டிபார்ட்மெண்ட் கீழே உட்பட்ட ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கு பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்கிறேன், அதனால என் ராஜினாமா கடிதத்தை பிரதமருக்கு கொடுக்குறேன்னு அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இந்த குழந்தைகள் தவறான பாதையில் போகிறாங்க, அவங்க போராட்டம் வந்து வேறு ஏதோ தேசவிரோத சக்திகள், இந்த தேசவிரோத சக்திகள் யாருமே தெரியாது. ஏன்னா பாஜகவுக்கு எதிராக போராடவங்க எல்லாருமே தேசவிரோத சக்திகள் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்னென்னா ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த குழந்தைகளை தேச விரோதின்னு சொல்லலை. அதுதான் இந்த போராட்டக்கூடிய அந்த மாணவர்களையும் அந்த யங்ஸ்டர்ஸையும் அப்படி சொல்லலை. இதை வேறு ஏதாவது தேச விரோத சக்திகள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க. மேபி ஏற்கனவே காங்கிரஸ் வச்சு அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் குறிப்பிட்டு அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வந்து குழந்தையோட எதிர்காலத்தை கருதி நான் வந்து பிரதமருக்கு என்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கேன். ஒருபோதும் நான் வந்து நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கோ இல்லை வந்து அந்த சிபிஎஸ்சியோட ஆன்சர் ஷீட்டில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையோ இந்த மாதிரியான தொடர்ச்சியாக கல்வி சார்ந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்லலை. வரலாற்றில் இது எதுக்காக ராஜினாமா செய்யப்படுதுன்றது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாணவருடைய நலனுக்காக தான் ஒரு அமைச்சர் ராஜினாமா செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த விஷயம் அப்படி தான் மாறும். இதை தான் வந்து சிறுமைப்படுத்துறது, போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையும் போராட்டத்துடைய நோக்கத்தையும் சிறுமைப்படுத்தும் விதமாக வந்து அவர் வந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. இந்த இடத்துல தர்மேந்திர பிரதான் ஒரு விஷயத்தை மறைமுகமாக குறிப்பிடுறாரு. அது என்னன்னா, மாணவர்கள் படிங்க, வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறது மூலமா அரசியலுக்கு வந்து எங்க பொழப்புல மண்ணெல்லையை போட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இது ஒரு பக்கம். இது என்னன்னா, அதாவது இப்போ மத்திய அரசோட பேச்சுவார்த்தை நடத்துறதா இருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை
தர்மேந்திர பிரதான் அவர்கள் பிரதமர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ என்ன போராட்டக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு கோரிக்கை வெற்றி பெற்றுச்சு. அடுத்த 2வது கோரிக்கை, மற்ற 2 கோரிக்கை இருக்குல்ல, அது என்னன்னா மறுதேர்வு, நீட் மறுதேர்வு. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆனதுக்கும் மறுதேர்வு நடத்துனாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடைப்பட்ட நாட்களில் சிலர் வந்து அந்த ப்ரெஷரில் இறந்தாங்க. 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்துருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு தலா ஒருத்தருக்கு 1 கோடி அப்படின்ற மாதிரியான ஒரு நிவாரண தொகை கேட்டாங்க, இழப்பீடு கேட்டாங்க. அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மெயின் கோரிக்கை நிறைவேற்றுச்சு, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த போராட்டக்காரர்கள் மீது கண்மூடித்தனமாக காவல்துறை வந்து அந்த மூர்க்கமான அந்த நடவடிக்கை காமிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் பாதிக்கப்பட்ட அந்த பிரச்சனையில் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கை அங்கே வச்சிருக்காங்க. சோனம் வாங்சூக் சம்மந்தமாக ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இப்போ அதை வந்து கோரிக்கை வந்து அதை வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாணவர்களை கடுமையான சித்திரவதை உள்ளாக்கின அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அது ஒரு பிரச்சனை. இப்போ போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இடத்துல இப்போ தமிழ்நாடு போன்ற இடத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து இது கம்ப்ளீட்டாக என்டையர்லி வேறு. ஏன்னா தமிழ்நாட்டில் நீட்டே முறைகேடு தான் பார்க்குறாங்க. நீட் எக்ஸாமில் நடக்கிற முறைகேடை பார்க்கல, நீட்டுங்கிறதே முறைகேடு அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராப்பராக இல்லாத போது எப்படி எல்லாருக்குமான ஒரு பொது நுழைவுத் தேர்வு நீங்கள் வைப்பீங்க அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்வி. இது முழுக்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் உடைய பாஜக கொள்கைங்கிற மாதிரி மருத்துவ கனவு, மருத்துவ கல்வி அப்படிங்கிறது ஒரு இன்னாருக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கை ரீதியாகவும் ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவும் இதை கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பல இடங்களில் சோஷியல் மீடியாவில் நீட்டுக்கு ஆதரவாக ப்ரொபகண்டா ஒன்று போயிட்டுருக்கு. அது வந்து தமிழ்நாட்டில் தேவலாமல் அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி கிடையாது. எல்லாருக்குமான எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியா ஃபுல்லாக எப்போ ஒரே மாதிரி யூனிஃபார்மாக கொண்டு வராங்களோ, இருக்கிறதுலே பின்தங்கிய ஒரு கிராமம், ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு பின்தங்கிய ஒரு கிராமம், ஒரு உச்சபட்ச ஒரு மலை கிராமம், அந்த மாதிரியான கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பாமர ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைக்கும், அதே போல் மிகப்பெரிய பொருளாதார தலைநகராக இருக்கக்கூடிய பம்பாயில் இருக்கக்கூடிய ஹை கிளாஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்குமான ஒரே மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஒரு காமனான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்தியாவுக்கு நடத்துங்க. அப்போ தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். மற்றபடி அதை ஏற்க முடியாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஒற்றை நிலைப்பாடு. அதில் மாற்றம் கிடையாது. சரி, அது ஒரு பக்கம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, சில அரசியல் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் வேறு விஷயத்துக்காக தான் ராஜினாமா பண்ணிடுறாரு. அவர் வந்து தன் துறையில் ஏற்பட்ட முறைகேடுக்காக ராஜினாமா பண்ணல அப்படிங்கிறது சொல்லிட்டார். சரி, ஓகே, நம்ம அதுக்காகவே பண்ணார், நம்ம எடுத்துப்போம். இது நம்ம கோரிக்கைக்காக ராஜினாமா பண்ணார், நம்ம எடுத்துப்போம். அவர் துறையில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பிரதமர் மோடியுடைய கேபினெட்டில் ஒரு பிரச்சனைக்காக அவருக்கு எதிராக போராடும் போது அந்த துறையோட அமைச்சர் ராஜினாமா பண்ணுவது இதுதான் முதன்முறை. இப்போ நம்ம இதுக்கு முன்பு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுமே தலைகீழ உலுக்கிய ஒரு முக்கியமான பிரச்சனைங்கிறது 2017 காலகட்டத்தில் நடந்த அந்த டிமானிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த பணமதிப்பு இழப்பு, 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கைன்னு சொன்னாங்க. ஒழிச்சாங்களா? கருப்பு பணத்தை ஒழிக்கல. அதுக்கு பொறுப்பேற்று அன்றைய நிதியமைச்சர், அது தோல்வியடைந்த சிஸ்டம் ஆயிடுச்சுல, அதுக்கு பொறுப்பேற்று அன்றைய நிதியமைச்சர் ராஜினாமா பண்ணாரா? கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த பிரச்சனையை அப்படி ஒரு விஷயத்தை அறிவிச்சதே அன்றைய நிதியமைச்சர் கிடையாது. அதே போல் வந்து அன்றைய ரிசர்வ் பேங்க் கவர்னரும் கிடையாது. அதை அறிவிச்சது பிரதமர் மோடி தான். அந்த புகழ் தனக்கு தான் வரணும், அவர் தான் அதை அறிவிச்சார். அப்போ அவர் ராஜினாமா பண்ணாரா? அதை அறிவிச்சு அவர் ராஜினாமா பண்ணாரா? இல்லை. அதன் பிறகு 2021 கொரோனா பேண்டமிக் பீரியட், அந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த 2வது அலை வந்துச்சு பார்த்தீங்களா. அன்றைய காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் வந்து நிறைய ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அன்றைய நாட்களில் வந்து வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல பிணங்கள் வந்து கங்கை ஆற்றில் மிதந்து வந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஒட்டுமொத்த உலகமே அதை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. அப்போ அன்றைக்கு ஏற்பட்ட அந்த மருத்துவத்துறையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு அன்றைக்கு இருந்த சுகாதார அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா அப்படிங்கிறத கேட்கணும். அப்புறம் ஹர்ஷ்வர்தன் வந்து லேட்டாக ராஜினாமா பண்ணார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேருக்கு செஞ்சாங்க. அது ரொம்ப லேட்டாக வேறு மாதிரி விஷயத்தில் செஞ்சாங்க. சரி, அதை விட்டுங்க. 3 வேளாண் சட்டம், எவ்வளோ தீர்மான சட்டம், அந்த பிரச்சனையில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சம்பு எல்லையில், ஹரியானா நம்ம பஞ்சாப் எல்லையில் போராடி 800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்தாங்க. ரொம்ப கடுமையான பிரச்சனைக்கு அப்புறம் உத்தரப்பிரதேச எலெக்ஷன் வந்துச்சு. அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பிரதமர் மோடி வந்து அந்த திட்டத்தை வந்து வாபஸ் பெறார், மன்னிப்பு கேட்டார். அப்போ அந்த மன்னிப்பு கேட்டார். ஓகே, அது பொறுப்பேற்று அவர் பதவி விலகினாரா, அல்லது அந்த திட்டத்தை அந்த துறை சார்ந்த பிரச்சனை அன்றைக்கு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாரா? யாருமே ராஜினாமா பண்ணலையே. சரி, அதை பண்ணல. இராணுவத்துறையில் அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அக்னிவீர் ஒரு இராணுவங்கிறது இந்தியாவுடைய தேசம் சம்மந்தமாக பாதுகாப்பு சம்மந்தமான விஷயம். அதுலேயே டெம்பரவரியாக ஒரு அப்ரண்டிஸ் எல்லாம் நீங்கள் ஜாபில் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன விதமான ஒரு நிலைப்பாடு? அது உங்களுக்கு தவறான ஒரு நிர்வாக ஸ்ட்ராட்டஜி. அது வந்து அப்படி ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக இருக்குது. நீங்கள் ஆண்டுக்கு 2 கோடி வேலை தரேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, மாறா இராணுவத்திலே டெம்பரவரி வேலையாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. அப்போ இது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபெயில் இருக்குதுங்க. இப்போ அதுக்கு பொறுப்பேற்று இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராஜினாமா பண்ணியிருக்கணும் இல்லை? சரி, ஓகே. இடையில பகல்காம் அட்டாக் நடந்துச்சு. இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பு பகல்காம் 28 பேர் இறந்து போனாங்க. நம்ம பார்த்தோம் செய்தி, ஒரு கொடூரமான செய்தி. அதுக்கு சிந்தூர் ஆப்ரேஷனாக வந்து ரிவெஞ்செல்லாம் நடத்துனாங்க. அந்த பகல்காம் அட்டாக்கு பொறுப்பேற்று யார் பதவி விலகிறோம்? நாட்டோட உள்துறை பாதுகாப்பு யார் கையில் இருக்குது? அமைச்சர் நம்ம அமித்ஷா அவர்கள் கையில் இல்லையா? அவர் அதை பொறுப்பேற்று ராஜினாமா செஞ்சாரா? இல்லையே. சரி, ஓகே. டெல்லி செங்கோட்டை பக்கத்தில் கார் குண்டுவெடிப்பு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது யாருது? நாட்டோட உள்துறை பாதுகாப்பு சம்மந்தமானது. அதுக்கும் அமைச்சர் பொறுப்பேற்றாரா? இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏகப்பட்ட துறை நம்ம எடுத்தோம்னா இந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் நம்ம இந்த விஷயத்தை அப்படியே
பட்டியலிட்டே வரலாம். எதுவுமே பொறுப்பு இருக்கிறதுங்கிற இந்த அரசுக்கு எதுலையுமே இல்லை. இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், சம்மந்தப்பட்ட துறையில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதுக்கு பொறுப்பு இருக்க சொல்லி ராஜினாமா செய்ய சொல்லி சொன்னால் அவர் வந்து அதுக்காக பண்ணாமல் குழந்தைகள் யாரும் தவறாக வழி நடத்திட்டு போகிறாங்க, இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை காமிச்சு, ஏன்னா இந்த இவங்க வந்து தேவையில்லாமல் போராட்டம் பண்ணுறாங்க, இதனால் சட்ட சிக்கலை மாட்டி அவங்க ஃபியூச்சர் பாதிக்கப்படுது, அதுக்காக நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு தியாகியை நம்ம பார்த்ததே இல்லை. நீ தியாகி ஆகிட்டார் இல்லை அவர் நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்கள். இது என்ன விதமான ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி அங்கே இருக்குது? ஸோ வந்து இது நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதை பிரதமர் மோடி அவரோட பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ஏற்கிறாரு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏற்றாருன்னா எஸ், அது வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியாகிடும், துறை காலியானதுன்றது அறிவிக்கப்பட்டும். அடுத்து யார் அந்த துறைக்கு வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அது ஒரு ப்ராசஸ். பட் இப்போ ஓவராலாக நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வட மாநிலங்களில் இன்னும் அவங்க 2 கோரிக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, அது வந்து எஸ் அவங்க ஃபீல் பண்ணுற பிரச்சனை. தர்மேந்திர பிரதான ஃபீல் பண்ணுறாங்க, தர்மேந்திர பிரதான் பிரச்சனையாக ஃபீல் பண்ணுறாங்க, அவர் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடுலாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடோட ஃபீலிங்கே வேறு. நம்ம நீட்டுங்கிற சிஸ்டத்தை நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். நீட்டுக்காக, இந்த நீட் எதிர்ப்புங்கிறதுக்காக டெல்லியில் இருக்கிற போராட்டத்தை மையமாக அதை ஒரு பேஸாக வச்சு தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றும் பல இடங்களில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. பல இடங்களில் நடக்குது, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பல இடங்களில். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, டெல்லி அரசுனா மத்திய பாஜக அரசு, அவங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரமே கிடையாது. அவங்களுக்கு ஜனநாயகத்தை மதிக்காத அரசுனா பாஜக அரசு. ஆனால் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தர்ன்ற போன்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்காக இடம் ஒன்று ஒதுக்கியிருக்காங்க. அது எப்பவுமே இருக்கக்கூடிய இடம் தான். ஆனால் தமிழ்நாடு போன்ற முற்போக்கு மாநிலம் பேசக்கூடிய நம்ம இங்கே நமக்கான ஒரு போராட்டத்துக்கான ஸ்பேஸே இல்லாமல் இருக்கே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே போராட்டம் போயிட்டுருக்குன்னா, சென்னையில் குறிப்பாக தொடர் போராட்டம் வந்து 5 நாள் தொடர் போராட்டம் போயிட்டுருக்கு. ஜூலை 20 அந்த போராட்டம் போயிட்டுருக்கு. எங்கன்னா நம்ம சிபிஐ அலுவலகம் பாலன் இல்லத்தில் போராட்டம் போயிட்டுருக்கு. அவங்களோட தனிப்பட்ட இடத்துல அது போயிட்டுருக்கு. பொது இடம், இப்போ வள்ளூர் கோட்டமோ இல்லை நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலையோ ஒரு பொது கிரவுண்டு அந்த மாதிரி இடம் வந்து ஒதுக்கப்படாமல் இருக்குது. இது வந்து ஒரு வருத்தத்தக்க செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம இந்த நீட் எதிர்ப்பு விஷயத்தை நம்ம எப்படி வெற்றி பெற போகிறோம்? டெல்லியில் வெற்றி பெற்றாங்க, ஒரு ஃபஸ்ட்டு விஷயத்தை வெற்றி பெற்றாங்க, அடுத்த 2வது விஷயத்தை வெற்றி பெறுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். வெற்றி பெற போகிறாங்க. ஓகே, டெல்லி மாணவர்கள், அதாவது டெல்லியில் வட இந்தியை சேர்ந்த அந்த மாணவர்கள், இந்தி பேசக்கூடிய மாணவர்கள், அவங்களோட தீவிரமான போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம இது எப்படி வெற்றி கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சவாலான காரியமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்புங்கிறது உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளோட நம்ம சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பொது சுகாதார, நம்ம ப்ரைவேட்டை பற்றி பேசல, அரசு பொது சுகாதார கட்டமைப்பு மட்டும் நம்ம அந்தளவுக்கு வலுவாக வச்சுருக்கோம். அது இன்றைக்கி சதைக்கக்கூடிய இடத்துக்கு இது போயிட்டுருக்கு. நம்ம அதை எப்படி காப்பாற்றி மீட்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவாலான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை நம்ம இந்த மாதிரியான போராட்டங்கள் வழியாக நம்ம அதை பெற போகிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம அதை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்கோம். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த போராட்டத்தை மையம் வச்சு இங்கே சென்னையில் பல இடங்களில், தமிழ்நாட்டோட பல மாவட்டங்களில் போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டத்தில் கலந்துக்கக்கூடிய மாணவர்களோ இளைஞர்களோ வராங்க. அதில் அவங்க வந்து கலந்துக்கிட்டு அங்கே போகும்போது என்ன அரசியல் எடுத்துகிட்டு போகிறாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். போராட்ட காலத்துக்கு நம்ம வரும்போது அரசியல் இல்லாமல் வரலாம். டெல்லியில் பாதிக்கப்படுறாங்க, அதை பார்க்க ரொம்ப கொடுமையாக இருக்கின்றதுக்கு நம்ம உள்ளே வரலாம், அனுதாபத்தின் அடிப்படையில் உள்ளே வரலாம். ஆனால் வெளியே போகும்போதும் அதே அடிப்படையில் போகக்கூடாது. குறைஞ்சபட்சம் அரசியல் புரிதலோடு வெளியே போனோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனை வரும்போது நம்ம ஒன்று கூடுவதற்கோ அதை பற்றி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு தெளிவான கைடாக இருக்கும், கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரியான போராட்ட காலத்தில் இன்றைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் அதை பெறணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கோரிக்கை. அது அப்படி தான் நடக்குது, நான் எதிர்பார்க்குறேன். நடக்குதா என்னன்னு தெரியல, மேபி நடக்கும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். நடந்ததுன்னா மகிழ்ச்சி. அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் எப்படி நகர இருக்குது, இதோட முடிய போதா அல்லது அடுத்தடுத்து கம்மா போட்டு 1, 2 அப்படி 3 போகும்போது அடுத்து சீரியஸான இடத்துக்கு போகும்போது அல்லது இதோட முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.